அவங்க விருப்பம். இப்ப அந்த அந்த அடிப்படையில இந்த அரஃபாவுடைய நாள் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எப்படி அரஃபா அன்னைக்கு ஹாஜிகள் அந்த லொஹர்ல இருந்து மகரிபு வரையிலும் திக்ரிலையும் சலவாத்திலையும் கலிமாக்கள்லையும் துவாக்கள்லையும் எப்படி ஈடுபடுவாங்களோ அதே போல நாமளும் இன்ஷா அல்லாஹ் ஒன்று கூடி செய்ய முடிஞ்சா ஒன்று கூடி செய்யணும். இல்லாட்ட தனித்தனியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த நேரங்களை நம்ம ஹயாத்தாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நேரங்களை ஹயாத்தாக்குறது அப்படிங்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் தெரிஞ்சதை நம்ம திரும்பி ஞாபகம் முற்றோம். இஸ்திக்பார் முதல் விஷயம். இஸ்திக்பாரை ஓதி அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் அனைவருடைய பாவங்களையும் மன்னிச்சு, ஏன் பாவத்தை மட்டும் இல்லை அனைவருடைய பாவத்திலையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத்து நாள் வரையில் உள்ள அனைத்து கபராளிகள்னு கேட்டுட்டாலே அதுல நானும் வந்துருவேன். அப்ப அந்த துவாவை இஸ்திக்பாரை ஓதி துவா கேட்கக்கூடியவர்களாக. அடுத்தது மூன்றாம் கலிமா. மூன்றாம் கலிமா நம்மளுக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஞாபகம் முற்றுவோம். சுபஹானல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதலில் உச்சரித்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் அதை சுருக்கமா சொல்லிடுறேன், கேள்வி கேட்டு சொல்ல நம்ம நேரங்கள் பறக்கத்தா இருக்கனால. அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டாவதா வரக்கூடிய வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தை நம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல தும்மல் போட்டு சொல்ல வைத்த வார்த்தை. அடுத்தது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தைய 950 வருடம் உலகத்துல தாவத்து வேலையாக அடுத்தவர்களுக்கு கத்து கொடுத்தத நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த கலிமாவுடைய தாக்கம். அடுத்தது அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை அல்லாஹ் மிக பெரியவன்கும் போதே நம்ம எல்லாரும் சின்னவங்கன்னு நம்ம மனசுல வரணும். ஒழுங்கா உட்காருப்பா. ஏமா இப்ப அல்லாஹு அக்பருங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் மிக பெரியவன், யாருமே எல்லாம் அவனுக்கு கீழே உள்ளவங்க தான் உணர்த்தினது. நம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சத்தமிட்டு சொன்ன வார்த்தை அல்லாஹு அக்பர். அந்த தக்பீருடைய நாட்கள்ல தான் நம்ம இருக்கோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா கடத்தெருவுக்கு போவாங்களாம். அவங்க ஜாமான் வாங்க போகல, ஜாமான் விற்க போகல, எதுக்கு போவாங்களாம்? தக்பீரை சொல்றதுக்கு போவாங்களாம். நம்ம சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு சேர்ந்து சொல்லிடணுமே. இது தக்பீருடைய காலம். நம்ம அந்த அதாவது நம்ம 9 இருந்து 13 வரைக்கும் சொல்லுவோமே, அதுக்கு பேர் தான். அதுக்கு அந்த தக்பீருடைய வேலிசன் வேற. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நுழைகிறோம், சலாம் சொல்லி போறோம், ஒரு தடவை தக்பீர் சத்தம் விட்டு சொல்லாட்டாலும் மனசுக்குள்ளையாவது நம்மளுக்கு நம்ம பார்த்துக்குருவோமே. ஏன்னு கேட்டா மற்றவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்கிற இயல்பு. நம்ம தக்பீரை எப்பவுமே நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிற நாள் இது. இந்த 10 நாளும் தக்பீரை அதிகமாக சொல்ற நாள். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் தக்பீரை அல்லாஹ் அக்பர் வந்தது. அடுத்தது வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம்னு சொன்னது நம்மளுடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணத்திலிருந்து வரும்போது நம்மளுக்கு கண்மணி இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று சேர்த்து நம்மளுக்கு கொடுத்த கலிமா தான் மூன்றாம் கலிமா. அப்ப அந்த கலிமாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நாள்ல அதிகமாக ஓதக்கூடியவர்களாக. அடுத்தது மூணாவது அமல். ஒன்னாவது இஸ்திக்பார், ரெண்டாவது மூன்றாம் கலிமா, அடுத்தது நான்காம் கலிமா. நான்காம் கலிமா அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை நம்மளுக்கு பறைசாற்றக்கூடிய நான்காம் கலிமா. அந்த நான்காம் கலிமான்னு நம்மளுக்கு சின்ன பிள்ளைல நம்ம உஸ்தாதுமார்கள் அந்த 1 by 1 சொல்லி கொடுத்ததுனால அது நான்காம் கலிமான்னு நம்ம சொல்றோம். ஆனா மகத்தான திக்ர் அது, மகத்தான திக்ர். ஒரு மனிதன் 100 முறை அந்த கலிமாவை ஒரு மனிதன் ஓதிட்டான்டா அந்த மனிதனை அல்லாஹு தஆலா என்கிட்ட வான்னு கூப்பிடுவானாம். 10 முறை ஒரு நாளைக்கு ஓதுனா தரஜாவே அதிகம். யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அளவுக்கு மகத்தான திக்ர் அது. அப்ப நான்காம் கலிமா. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 3 அமல் சொல்லியிருக்கோம் இல்லையா? அடுத்தது சூரா இக்லாஸ். சூரா இக்லாஸ் குல் ஹுவல்லாஹ் அஹத். அந்த சூரா ஏகத்துவத்தை பரப்பக்கூடிய கலிமா, தூய்மையான சூரா. அல்லாஹ் அவனை பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு 4 ஆயத்து தான். மனிதர்கள்னு சொல்றதுக்கு 6 ஆயத்து தான். ஆனா மாடுன்னு சொல்றதுக்கு 286. என்னைக்காச்சும் உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கோமா? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றிலையும் அல்ல பல
அர்த்தங்களை வச்சிருக்கான், பல பல சிந்தனைகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து அது சூரா இஹ்லாஸ், அதுக்கு அடுத்து சலவாத்து, சலவாத்துக்கு பிறகு துவா. இந்த 6 அமலையும் இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நாட்கள்ல நம்ம மிக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. நோன்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் கருத்துடனும் கவனத்துடன்